சரிகமபா சீனியர் சீசன் 4ல மெகா ஆடிஷன்ல இந்த முறை நிறைய பேர் வந்துட்டு இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துற வகையில வந்துட்டு பங்கு பெற்றிருக்கிறாங்க. அதுல நிறைய பேர் செலக்டும் ஆயிருக்கிறாங்க. எத்தனை பேர் கலந்து கொண்டிருந்தாங்க, யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கிறாங்கன்ற விஷயங்களை எல்லாம் வாங்க பார்க்கலாம். இலங்கையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தற்போது வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டிருக்கக்கூடியவங்கள பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒன்று ரம்யா ராமச்சந்திரன், இவங்க வந்து கனடால இருக்கிறாங்க. அர்ச்சனா அற்புதராஜா, இவங்க வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கிறாங்க. கேசிகா அமிர்தலிங்கம், இவங்க ஆஸ்திரேலியால இருக்கிறாங்க. சாரங்கா வரதராஜன், இவங்க வந்துட்டு சுவிட்சர்லாந்துல இருக்கிறாங்க. இப்படியாக வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இலங்கையர்ல வந்துட்டு 4 பேர் கலந்து கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த 4 பேர்ல ஒருத்தவங்க மட்டும்தான் செலக்ட் ஆகி இருந்தாங்க. யாரு அப்படின்னு சொன்னா சாரங்கா வரதராஜன், இவங்க வந்துட்டு சுவிட்சர்லாந்து சேர்ந்தவங்க. இவங்க தான் செலக்ட் ஆகி இருந்தாங்க. இவங்க வந்து சில்லென்ற தீப்பொறி என்ற பாடலை வந்து மெகா ஆடிஷன்ல பாடி இருந்தாங்க. பாடினதுக்கு அப்புறமாக வந்துட்டு இவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருந்தாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துட்டு லாஸ்டா வந்துட்டு டாப் 25க்குள்ள வந்து கடைசி 2 போட்டியாளர்களுக்குள்ள ஒருவரா வந்து இவங்க தெரிவு செய்யப்படுறாங்க. அதை தொடர்ந்து வேற யாரு இலங்கையில இருந்தவங்க வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்று வந்து சிந்தி சயோமி போயிருந்தாங்க, ஆனா அவங்க செலக்ட் ஆகல. அடுத்தது வந்து இந்திரஜித் போயிருந்தாங்க, இவங்க வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. இவங்க வந்து நந்தா என் நிலா என்ற அந்த பாட்டை வந்து பாடியிருந்தாங்க. எஸ்பிபி சாரோட சாங் பாடியிருந்தாங்க. இவங்க பாடின உடனே வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. இவர் மீதான எதிர்பார்ப்புகள் வந்து ரசிகர்கள் மத்தியில இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவர் மெகா ஆடிஷன்ல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்லயே வந்துட்டு எல்லாருமே மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். அடுத்தது யாரு அப்படின்னு சொன்னா அது வந்து விஜயலோஷன். இவங்க வந்து சும்மா செமையா பாடி இருந்தாங்க. முதல் லைன்லயே வந்துட்டு எல்லாருமே இவருக்கு வந்துட்டு கிரீன் லைட்ஸ் கொடுக்குற அளவுக்கு சூப்பரா பாடி இருந்தாங்க. என்ன பாட்டு அப்படின்னு சொன்னா அவள் உலக அழகி என்ற பாடலை தான் வந்து பாடி இருந்தாங்க. அவ்வளவு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இவங்களுமே செலக்ட் ஆயிட்டாங்க. ஆனா இன்னொரு விஷயம் இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இலங்கையில இருந்து இலங்கை மட்டக்களப்புல இருந்துட்டு சபீசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க போயிருந்தாங்க. சபீசன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிறைய காணொலியில வந்து தந்திருந்தோம். இவரும் கில்மிஷாவுமே வந்துட்டு நிறைய பாடல்கள் பாடி இருக்கிறாங்க. சபீசனுமே வந்துட்டு கில்மிஷா போல சாரங்கா பேண்ட்ல பாடிட்டு இருக்கிறாரு. நல்லாவே பாடக்கூடிய ஒரு ஆள் தான் இவங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். இவர் வந்து மெகா ஆடிஷன்ல வந்துட்டு உயிரின் உயிரே என்ற பாடல் வந்து பாடுறது மாதிரியான ப்ரோமோ எல்லாம் வெளியாகி இருந்தது. ஆனா இவர் பாடின அந்த ஃபுல் வீடியோவுமே வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இல்ல. ஆனா இவர் வந்துட்டு செலக்ட் ஆகலன்றது மட்டும்தான் தெரியுது. மெகா ஆடிஷன் லாஸ்ட்ல வந்து வெயிட்டிங் லிஸ்ட்காரரோட தான் வந்துட்டு நம்மளுடைய சபேசனையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனால சபேசன் வந்து செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த டாப் 25க்குள்ள வந்துட்டு சபேசன் இல்ல. அப்ப சபேசன் பாடி இருக்கக்கூடிய முழு வீடியோவுமே வந்துட்டு கிடைக்கப்பெறல. ஆனா ப்ரோமோல மட்டும் உயிரின் உயிரே என்ற பாடலை பாடுறது மாதிரியான ஒரு ப்ரோமோ வந்து வெளியாகி இருந்தது. அவர் தெரிவாகாதது வந்து அவருடைய ரசிகர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். மெயின் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு சபேசன் வந்து தெரிவாகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க. ஆனா சபேசன் வந்து தெரிவாகாதது ஒரு ஏமாற்றத்தையும் கவலையும் தான் கொடுத்திருக்கு மக்கள் மத்தியில அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இருந்தாலுமே வந்து இந்த முறை சீனியர் சீசன் 4ல வந்துட்டு 3 இலங்கையர்கள் வந்து தெரிவாகி இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் நம்மளுடைய இந்திரஜித், விஜயலோஷன் என்கிறவங்க வந்து தற்போது இலங்கையில வசித்து வராங்க. அதே போல சாரங்கா வரதராஜனும் இலங்கையை சேர்ந்த தற்போது சுவிட்சர்லாந்துல வந்து வசிச்சுட்டு வராங்க. இவங்க 3 பேருக்குமே வந்துட்டு மக்களுடைய சப்போர்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய எதிர்பார்ப்புகளும் இவங்க மேல இருக்குது. இவங்கள யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்றதையும், இந்த 3 போட்டியாளர்கள்ல உங்களுக்கு பிடித்தது யாருன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவங்க பாடின பாடல்களின் வீடியோ வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வீஃபா சேனலோட வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சு கொள்ளுங்க. இணைந்து கொள்வதன் மூலம் இவங்களுடைய பாடல்களின் வீடியோக்களையும் நீங்க பார்த்து கொள்ள முடியும். அதுக்கான லிங்க்மே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. தேவையானவங்க அதுல ஜாயின் ஆகி கொள்ளுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.